ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூத்ஃபுல் ட்ராமாவோட தான் உங்களை நான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கேன். ஆல்வேஸ் ஹோம் ஒரு சைனீஸ் ட்ராமா இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இது 3 மெயின் லீட்ஸோட லைஃப் வந்து டீனேஜ்லேருந்து காலேஜ் வரைக்கும் எப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்கிறத பற்றி தான். ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போயிடலாம். ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷனோட தான் இந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் பீச் ஓரத்தில் உட்காந்துட்டு ஒரு நாய்க்குட்டி கூட அலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தூரத்துலேருந்து யாரோ வாப் கிளம்பலான்னு சொல்லி கூப்பிடுமோ இதோ வந்துட்டுறேன்னு சொல்லிட்டு நாய்க்கெல்லாம் டட்டா பபாய் சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. அவங்க வந்து இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போக போகிறாங்க. எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. அந்த கிராமத்திலேருந்து கிளம்பி இங்கே ஒரு புது ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் வந்திருக்காங்க போல். அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக முன்னாடியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா பேர் ஈஃபான். அவங்க ஃப்ரெண்டு லீனா தான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த லீனா யாருன்னா நம்ம ஹீரோவோட அம்மா. ஹீரோயினோட அம்மா கேட்குறாங்க, இந்த ஆன்ட்டி உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் உன்னையெல்லாம் தூக்கி ரொம்ப கொஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதையும் அதுக்கு லீனா இருந்துட்டு அவளுக்கு இப்போ என்ன ஞாபகம் இருக்கும், அவளே சின்ன பொண்ணு அப்போ இருந்தாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே அப்படியே உள்ளே போயிட்டுருக்காங்க. ஹீரோவோட அம்மா ஈஃபான் அண்ட் ஹீரோயினோட அம்மா ஆண்ட் லீனா 2 பேருமே வந்து டாக்டர்ஸ். ஹீரோயினோட அம்மா லீனாக்கு இங்கே வந்ததையுமே ஹாஸ்பிட்டலில் டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல். ஸோ அவசரமாக கிளம்பி நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா பொருட்களையும் பத்திரமா அவங்கள இறக்கி வைக்க சொல்லிவிடு, கூர்ந்து நல்லா பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைமில் ஹீரோவோட அம்மா ஆண்ட் ஈஃபானும் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு பால் வேகமாக வந்து டம்மியில் நடிக்குது. அதை பார்த்ததையுமே கொஞ்சம் பயந்துட்டாங்க. அந்த டைமில் ஒரு பறவை பயந்து கிராஸ் பண்ணில நம்ம ஹீரோயின் மேலேயே காக்கா போய் வச்சுட்டு போயிடுது. அதை கூட அவங்க கவனிக்கல. யாரா அப்படின்னு அந்த வழியவே ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வர்றான். ஸோ ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் இங்கே தான் நடக்குது. ஹீரோ இவளை பார்த்ததையுமே ஃபர்ஸ்ட் அவள் தலையில் இருக்கிற கக்காவை தான் பார்க்குறான். அவன் தலையில் பறவை என்னமோ பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லவும் ஹீரோயினும் தொட்டு பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு தெரியுது இந்த விஷயமே. ஐயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீல்ல ஹீரோ அவனோட பேக்கில் இருந்துட்டு ஒரு கர்ச்சீஃப் எடுத்து கொடுத்து இந்த இதில் தொடச்சிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு, ஆமாம் நீ இந்த ஏரியாவுக்கு என்ன புதுசா, இங்கே உன்னெல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு, ஆமாம் ஏதோ சொல்ல வரா. சரி அப்போ நீ இங்கே தான் குடி வர போறியா? நான் வந்து மேலே தான் இருக்கேன். ஸோ நம்ம 2 பேருமே நெய்பர்ஸ் அப்படின்னு கையை கொடுத்துட்டு இவ ஹீரோயின் வந்து நம்ம பேரை சொல்ல போறா. பட் அதை கூட அவனுக்கு கவனிக்காம இரு அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மேலே ஓடிடுறான். நம்ம ஹீரோயின் பேர் வந்து சென் ஹியோனர். நம்ம வந்து சென்னை வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே போனதையுமே தலையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவளோட சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது, சின்ன வயசு சர்டிஃபிகேட், அதை எடுத்து பார்க்குறா. ஸோ இப்போ வந்து அவளோட வாய்ஸ் ஓவரில் சொல்ல ஆரம்பிக்கிறான். என் பேர் வந்து சென். நான் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் தான் வளர்ந்தேன். அங்கே வந்துட்டு அகாடமிக்ஸில் நான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன ஸ்டார் ஆஃப் தி ஷூஷின்னு சொல்லுவாங்க. அதோட ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. சின்ன வயசில் அவளை ப்ரைஸ் வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பேச சொல்லுவாங்க. அப்போ அவள் ஸ்டார் ஆஃப் ஷூஷின்னு சொல்கிறதுக்கு பதுவாக நான் ஃப்ளார் ஆஃப் ஷூஷின்னு சொல்லிடுவா. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிப்பாங்க. ஸோ இதோட அந்த சீன் முடியுது. இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரும்போது பேப்பரில் அவளை பற்றி நிறைய எழுதி வச்சுட்டு வரா. இந்த டைம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணையில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளும் கிளாஸ் ரூம்குள்ளே ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லி போகிலேயே கிளாஸில் சார் வந்து சரி அங்கே ஒரு இடம் இருக்குது பாருமா, அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூக்ஷன் எதுவுமே கேட்காம அவளை போய் உட்கார வச்சிடுறாங்க. அதில் அவளுக்கு கொஞ்சம் சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற பொண்ணு வந்து கிக்கி. இந்த பொண்ணு வந்து செகண்ட் லீடுன்னு சொல்லலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் மானிட்டர் திரும்பி ஹாய் என் பேர் வந்து ஜியான் அப்படின்னு சொல்லி அவளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஆமாம் நீ எங்கேருந்து வந்திருக்கீன்னு கிளாஸ் மானிட்டர் கேட்கவும் இவளும் அந்த ஷூஷிங்கிற இடத்த பற்றி சொல்கிறா. இந்த மாதிரி ஒரு பிளேஸை நாங்கள் யாருமே கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கிளாஸ்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் அது வந்து ஒரு சின்ன தனி கண்ட்ரி மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு பரவாயில்லையே இவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குதுங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சு செகண்ட் பீரியடுக்கு மேக்ஸ் சார் தான் என்ட்ரு ஆகுறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து கழுத்தில் மறைச்சி வச்சுருந்த ஹெட்ஃபோன் எல்லாம் காதில் மாட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். என்னடா இவன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்ருப்பா. அந்த டைமில் ஹீரோ கண்மழிச்சு என்னன்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்மனு அமைதியாக உட்காந்துருவா. இப்போ லஞ்ச் ஹவர் வந்துடும். லஞ்ச் ஹவரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து இப்போ தான் புதுசு இல்லையா, அவளுக்கு தெரியாது. ஸோ ஹீரோயின் கீக்கி கிட்ட இங்கே கேன்டீன் எல்லாம் இருக்காதா நம்ம சாப்பிட்றதுக்குன்னு கேட்கும்போது இங்கே அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, நான் சாப்பிட்றேன்னா வெளியில் தான் போய் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ அப்படியான்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போதே கீக்கிக்கு வந்து தெரிஞ்சிருது. ஸோ ஹீரோயின் வந்து சாப்பாடு கொண்டு வரலேன்னு சொல்லிட்டு ஸோ அவளோட சாப்பாடையும் மூடி வச்சுட்டு நம்ம வெளியில் போய் சாப்பிட்டு வரலாம். இது வந்து நம்ம 2 பேருக்குமே பத்தாது அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகிறா. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து கீக்கி கிட்ட ஹே எனக்கு ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு வந்துரு, வெளியில் தானே போகிற அப்படின்னு சொல்லவும் கீக்கி இருந்துட்டு ஏன் நீயே போய் வாங்கிக்கணும், அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கீக்கி நம்ம ஹீரோயின் ஜெங் கிட்ட இவன் பேர் ஜிங், இவன் தான் நம்மளோட கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் லீடர்.
ஆமாம், இந்த கிராமத்துலேருந்து வரவங்கெல்லாம் ரொம்ப நல்லா படிப்பாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை பார்த்தாவே தெரியுது நீ ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு கிக்கி சொல்கிறா. ஹீரோயின் அச்சச்சோ அப்படியெல்லாம் என்ன நினச்சிடாத, நான் அவ்வளோ பிரைட்டெல்லாம் கிடையாது, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் சொல்கிறா. பட் கீக்கி வந்து கேட்கவே மாட்டேங்கிறா. இல்லை நீ ரொம்ப ப்ரில்லியன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறா. இப்போ கிக்கி யோசிச்சு பார்க்குறா. ஓகே, நம்மளுக்கு எக்ஸாமில் பார்த்து எழுதுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிடுச்சு, சூப்பர் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக போகிறா. கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஒட்டியிருக்காங்க. அதில் லாஸ்ட்டாக வந்திருக்கிறது கிக்கி, லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோயின், அதுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான ஜிங் தான். ஸோ இவங்க 3 பேர் தான் அந்த கிளாஸோட லாஸ்ட் மார்க்கே. அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஹீரோயின் செங்கியும் கிக்கியும் நல்லா கிண்டல் அடிக்கிறாங்க. நல்லா ஜாடிக்கேற்ற மூர்த்தி மாதிரி தான் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சென் கேட்குறான், ஏன் கிக்கி என்னை பார்த்து நீ அப்படியே எழுதுனேன், நான் தான் சொன்னேன்ல எனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோக்கா வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் ஒரு பொண்ணு வந்து உங்கள் 3 பேரையுமே கிளாஸ் டீச்சர் ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொல்லியிருக்காங்க, உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறா. 3 பேருமே அங்கே போய் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு கீக்கியை தான் போட்டு மானாங்கானியாக வந்து டீச்சர் கேவலமாக கல்வி ஊற்றுறாரு. சரி, நீ பார்த்து தான் எழுதுன, அந்த பார்த்து எழுதுறதையாச்சும் ஒழுங்காக எழுதி வச்சிருக்கிறியா, அப்படியேவா காப்பி அடிப்பேன், இது கரெக்டாக தப்பான்னு கூட உனக்கு தெரியாதான்னு கழுவி ஊற்றிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வர்றாரு. ஏம்மா நீ எல்லாம் பிரைட் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சா இப்படி பண்ணுறியேங்கிற மாதிரி கேட்டுட்டு அடுத்தது நம்ம ஹீரோவை இன்னும் கல்வி ஊற்ற போகிறாரு அப்படின்னு நினச்சா ஹீரோ கிட்ட போய் சிரிச்சுட்டு குட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோக்கு உடனே ஒரே சந்தோஷம் ஆயிடுது. தேங்க்யூ சார் அப்படின்னு. ஏன்னா எப்போவுமே லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹீரோ தான் வந்திருப்பான். இன்றைக்கி அவனை காப்பாற்றுறதுக்குறான் நம்ம கீக்கியும் செங்கும் இருக்காங்களே. இப்போ நம்ம சென் என்ன பண்ணுறா, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம அழுது பார்த்துக்கலாம், வீட்டுக்கு போய் நம்மளுக்கு அழுகாச்சி வரலைன்னா என்ன பண்ணுறது, இவ்வளோ கம்மி மார்க் வேறு வாங்கி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அழுது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த ப்ராக்டிஸும் பெர்ஃபார்மன்ஸும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா. இவ பண்ணிட்டு இருக்க இந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து மேலேருந்து 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவும் அப்புறம் இன்னொரு செகண்ட் லீடான சாங். ஹீரோயின் வீட்டுக்கு போனதையுமே பாத்ரூம்குள்ளே ஓடி போயிடுறா. நம்ம பாத்ரூம்குள்ளே ஒரு தடவை மறுபடியும் அழுது பார்த்துட்டு அதுக்கப்புறமா அம்மா கிட்ட போய் சொல்லலான்னு சொல்லிட்டு அவள் அழுகிற சத்தம் யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு பைப்பில் தண்ணியெல்லாம் திருவி விட்டுட்டு அழுகலான்னு ஆரம்பிக்கும் போது அவங்க அம்மா உள்ளே வந்து தண்ணி அடைச்சிட்டு ஏய் ஓவராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, கொஞ்சம் வெளியில் வரையா அப்படின்னு சொன்னதையும் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. போச்சா நம்மளோட பிளான் எல்லாம் அவுட்டா அப்படின்னு போயிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்ததையும் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ அழுக வரலினா தயவு செஞ்சு தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்ன லாஸ்ட்டாக தானே வந்திருக்க, கண்டிப்பாக உன்னால் நல்லபடியாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு என்கரேஜாக பண்ணுறாங்க. ஹீரோயின் அப்பவும் சேடாகவே தான் இருக்கா. போமா, நான் ஆல்ரெடி ஒரு உதிர்ந்து போன பூ மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு, கவலைப்படாத நீ நல்லா மலர்ற ஒரு காலம் வரும் அப்படின்னு ரொம்ப அம்மா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆண்ட்லினா அப்புறம் நம்ம ஹீரோயின் சென் 2 பேருமே இப்போ ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆண்ட் ஈஃபான் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவை கூப்பிட்டு இவங்க 2 பேர்த்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோட அப்பா எங்கேன்னு கேட்கவும் அவர் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஏதோ மீட்டிங்னு சொல்லிட்டு கொஞ்சம் வர லேட் ஆகும், வர டைம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோட அம்மா. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோட அப்பா ஹீரோவை திட்டிக்கிட்டே உள்ளே வராரு. ஏன்னா உன்னோட நாத்தம் பிடிச்ச ஷூவெல்லாம் எடுத்து ஓரமாக வைக்க மாட்டியா, இன்றைக்கி கெஸ்ட் வராங்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோ ஐயோ இப்போ தான் நம்மளை அவமானப்படுத்துவாரா அப்படிங்கிற மாதிரியே ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்கான். இவங்க எல்லாருமே முன்னுமே பழக்கம் போல், ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி உதவி பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோட அப்பா என்னங்கிறாரு, தயவு செஞ்சு என் பையன் கூட மட்டும் சேர விட்டுறாத, அப்புறம் குட்டிச்சவர் ஆக்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோ அம்மா முறைக்கிறாங்க. அப்படியே மாற்றிட்டு ஹீரோட அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பையன் வந்து ஸ்போர்ட்ஸில் அவன் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பெருமையாக பேசுகிறாரு. சரி ஆப்பிள் கட் பண்ணிட்டு வந்து கொடுன்னு ஹீரோ உள்ள அனுப்பவும் ஹீரோயினோட அம்மா வந்து நீயும் போய் ஹெல்ப் பண்ண அவனுக்கு அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சி விடுறாங்க. 2 பேரும் கிச்சனுக்குள்ளே வந்துடுறாங்க. ஹீரோ அங்கே பாரு கத்தி இருக்கு, ஆப்பிளை நீயே கட் பண்ணு, நல்லா கழுவிட்டு கட் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் முழிச்சிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைமில் ஹீரோயின் பார்த்து உன் கண்ணு ஏன் இப்படி வீங்கிருக்கு, மார்க்ஸுக்காக அழுதியா என்ன அப்படின்னு கேட்கவும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் உண்மையை சொல்ல வரா. ஹீரோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த சின்ன விஷயத்துக்காகலாம் நீ இப்படி அழக்கூடாது, நான் லாஸ்ட் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் ஹீரோயின் டக்குன்னு என்ன லாஸ்ட் மார்க் தானே அப்படின்னு கேட்குறா. ஹீரோ கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன், ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் லாஸ்ட்டாகவே தான் வந்துட்டுருக்கேன், அதுக்காகலாம் நான் கவலைப்படுறேனா இல்லையே, அதே மாதிரி இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ கவலையே படக்கூடாது. ஆமாம் நீயும் கிக்கியும் க்ளோஸாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
நீ எதுக்கு கேட்குற, நீ தான் கிளாஸில் என்ன தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டியே அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், சரி நீயும் தானே என்ன தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்ட, சரி அதை விட என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு, நீயும் கீக்கியும் க்ளோஸா அப்படின்னு கேட்கவும் ஹீரோயினும் ஆமான்னு சொல்லவும் ஹீரோட ஃபேஸில் ஒரே ஹாப்பினஸ் தான். கீக்கி மேலே ஒரு கண் இருக்கும் போல இவனுக்கு. அவள் கட் பண்ண ஆப்பிள் பூரா இவனே சாப்பிட்டு முடிச்சிருவான் போல. உடனே சின்ன இருந்துட்டு, ஏய் நீயே சாப்பிட்டீன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு எதை கொண்டு போய் கொடுக்கறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் வெளியில் அப்பா இருந்துட்டு, டேய் அவளை எதுவும் ரக்கலை கேட்க பண்ணாத அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு. ஐயோ அப்பா, நான் அவள் கூட சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், நாளையிலேருந்து என் கூட அப்புறம் சாங் கூட இவ்வளோ சேர்ந்து ஸ்கூலுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்புறம் சின்னோட அம்மா கேட்குறாங்க, சாங்காங் யாரு, நம்ம சாங்கோட பையன் தானே, ரொம்ப ப்ரில்லியண்ட். ஆமாம், அவங்க அப்பா மாதிரியே அவனும் ரொம்ப ப்ரில்லியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹீரோ, நான் வேணா சென்னுக்கு சாங்கை டியூஷன் சொல்லி கொடுக்க சொல்கிறேன், 2 பேரும் கம்பைன் பண்ணி படிக்கட்டும், நாங்கள் எல்லாருமே ஒன்றா படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு வாசல்லேருந்து ஒரு ஜம்ப் அடித்து நிற்கிறா. ஆப்போசிட்டில் பார்த்தா சாங் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளை பார்த்ததையுமே அவனுக்கு ஒரே ஷாக். இவளை அவனுக்கு பிடிச்சிருக்கும் போல். 2 பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ வரான். 2 பேரும் எனக்கு முன்னாடியே வந்துட்டிங்களா, சரி நான் உங்கள் 2 பேர்த்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவன் பேர் சென் அண்ட் ஆண்ட் லீனாவோட டாட்டர். இவளோட பாடி கார்டு வந்து நான் தான். இனிமேல் இவளுக்கு நான் தான் பொறுப்பு. நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாங் இருந்துட்டு, நீ எப்போவுமே லாஸ்ட் பிளேஸ் வருவியே, அதுலேருந்து உன்னை காப்பாற்றுனது இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி காதுக்குள்ளேயே கேட்குறான். ஹீரோவும் ஆமாம் அப்படிங்கிறான். ஹீரோயின், எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா, இந்தாங்க நான் டம்ப்ளிங் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை எடுத்து கொடுக்குறா. சாங் வந்து நல்லா இருக்குன்னு சாப்பிட்றான். பட் நம்ம ஹீரோ ஜிங் தான் பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுழிச்சிக்கிட்டே சாப்பிட்றான். சரி உனக்கு பிடிக்கலன்னா கொடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு ஓடிடுறான். 3 பேருமே ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சாங் கிட்ட, உனக்கு டைம் இருக்கீல, அவளுக்கு கொஞ்சம் டியூட்டர் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். அவள் மட்டும் டியூஷனுக்கு வந்தால் பார்த்தாது, நீ இருந்தால் வரணும், ஏன்னா உன்னோட மார்க்ஸ் தான் கம்மியாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாங் இருந்துட்டு, இந்த செமஸ்டருக்கான கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து வைக்கிறேன், கண்டிப்பாக வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்தே படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தலையை பிடிச்சி, நீயும் குடிச்சு வணக்கம் சொல்லு நம்ம மாஸ்டருக்கு, இல்லாட்டி உனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிடுவான் அப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் தேங்க்யூ சாங் அப்படின்னு சொல்லிடுறான். எப்படி என்னோட அசிஸ்டண்ட் அப்படின்னு ஹீரோயினை காமிக்கவும் ஹீரோயின் கோவம் வந்துடுது. உடனே அவனோட தலையில் போய் அடிக்கிறா. இப்போ 2 பேரும் மாற்றி தலையை பிடிச்சி களைச்சி விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை தூரத்தில் இருந்துட்டு சாங் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். 3 பேருமே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அப்போ கிக்கியும் அங்கே இருக்கா. நீங்கள் 3 பேர் எப்படி ஒன்றா வர்றீங்கிற மாதிரி கிக்கி கேட்கவும், நாங்கள் எல்லாருமே ஒரே ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இருக்கோம், பக்கத்து வீடு தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிக்கி வந்து சாங் கிட்ட, உன்னை எனக்கு முன்னாடியே தெரியும், நீ படித்த மிடில் ஸ்கூலில் தான் நானும் படித்தேன் அப்படின்னு சொல்லவும் சாங் இருந்துட்டு, எனக்கும் உன்னோட எஸ்ஸே படிச்சிருக்கேன், நீ சூப்பராக எஸ்ஸே எழுதுவில்ல, அந்த எஸ்ஸே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ கிக்கி வந்து அவங்க அப்பா ஃபாரின்லேருந்து ஒரு குக்கீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கொடுக்கவும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எடுத்துடுறாங்க. சாங் வந்து, இல்லை நான் இது ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், எனக்கு வேண்டாங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அவனோட கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின், அவன் மட்டும் ஏன் தனியாக போகிறான்னு கேட்கவும், உனக்கு தெரியாதா, அவன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், ஸோ அவன் வந்து இன்டர்நேஷ்னல் கிளாஸஸில் இருக்கான், அது வேறு பில்டிங்கில் இருக்கு, வா நம்ம கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு 3 பேருமே போகிறாங்க. ஐயோ இந்த மேக்ஸ் சார் கிளாஸா, உடனே அவர் ஆரம்பிச்சிருவாரே, அது போக இன்னொரு பையன் ஒருத்தன் சார்னு வேற ஆரம்பிச்சிருவான், யாருனாலும் ஆகிறது, நம்மளால நிம்மதியாக தூங்க கூட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. கீக்கி இருந்துட்டு, நீ கிளாஸ்க்கு வா எல்லாம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிடுறான். கிளாஸில் மேக்ஸ் சார் வந்து, யார் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்னு கேட்டதையும் கண்ணாடி போட்டு ஒரு பையன் வந்து, சார் நான் பண்ணுறேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப என்துவாக சொல்லிகிட்ருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, பார்த்தியா நான் சொன்னேன்ல அது இவன் தான், நம்மளை நிம்மதியாக தூங்குறக்கு கூட விடமாட்டாங்கிற மாதிரி சிக்னல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை வந்து மேக்ஸ் டீச்சர் பார்த்துடுறாரு. உடனே ஹீரோயின் எந்திரிச்சு, இந்த சம்ம நீ படி அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் தடுமாறி படிக்கிறா. அவள் வந்து வில்லேஜ்லேருந்து வந்தங்காட்டி இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வந்து அவளுக்கு கரெக்டாக வராது. ஸோ ஒரு வார்த்தையே தப்பாக படிச்சிடுறா. அதனால் ஹோல் கிளாஸே அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுது. மேக்ஸ் சார் எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு, மேக்ஸில் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் தான் முக்கியம், ஸோ அந்த வேர்டை தப்பாக படித்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ படிமா அப்படின்னு சொல்லிட்டு கன்டினியூ பண்ண சொல்லிடுறாரு. கட் பண்ண நம்ம ஹீரோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான், வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம சாங் வந்து, வா நீ தான் என் கூட ஸ்டடீஸ்க்கு வரேன்னு சொன்னில, கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு, எனக்கெல்லாம் ஸ்டடீஸ் முக்கியம் இல்லைடா, நம்ம சின்னக்கு தான் ரொம்ப முக்கியம், போ நீ ஃபஸ்ட்டு போய் அவளுக்கு டியூட்டர் பண்ணு, அவளுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சாங்கை அனுப்பிச்சி விட்டுடுறான்.
நம்ம ஹீரோயின் தான் கிளாஸ்லேயே ஏற்கனவே அவமானப்பட்டுட்டாலே. ஸோ வீட்டுக்கு வந்ததையும் ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்து காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு சத்தமாக படித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. சாங் வந்தது கூட தெரில. ஹீரோயினை தொட்டதையும் தான் அவளுக்கு தெரியுது. சரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் ரெக்கார்டிங்ஸ் கேட்டுட்ருக்கேன் இங்கிலீஷ் படிக்கிறதுக்காகன்னு சொல்கிறான். சரி வா நம்ம போய் கம்பைன் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் சாங். ஹீரோயின் சாங் கிட்ட ஜிங் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அவன் என்னைக்கு படிக்கிறதுக்கு வந்திருக்கான், அவனுக்கு ட்ரைனிங் தான் முக்கியம், படிக்க வரலேன்னு சொல்லிட்டானதையும் ஹீரோயின் என்ன அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கா. சரி இங்கே உட்காரு நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு ரூமுக்கு போய் ஏதோ ஒரு டேப் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதில் வந்து இங்கிலீஷ் நிறையா இருக்கும். ஸோ இது படித்தா உனக்கு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். சாங் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டடீஸில் நல்லாவே ஹெல்ப் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். நெக்ஸ்ட் டே கிளாஸில் பார்த்திங்கன்னா சாங்கோட நோட் புக்கை தெரியாமல் நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு வந்துடுப்பா. அதை பார்த்து கீக்கி சாங்கோட நோட்டு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கவும், இல்லை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனை தேடி போயிடுறான். கீக்கிக்கு வந்து மூஞ்சியே இல்லை, அவனோட நோட்டு இவகிட்டையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். சாங் வந்து ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலேன்னு சொல்லிட்டு கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். ஏன் அப்படின்னு கேட்கவும், எனக்கு ஸ்கூலில் ஒர்க்கே ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதை பண்ண முடியாதுன்னு மாதிரி சொல்கிறான். பட் டீச்சர் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், ஸோ உன்னை தவிர நான் வேறு யாரை அனுப்பிச்சி வைக்க முடியும், நீ கண்டிப்பாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லி கம்பல்சரியாக சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து சாங்கை தேடி கிளாஸ் 6, அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் கிளாஸுக்கு வந்து யார்கிட்ட கேட்டாலும் பதிலே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் சாங் திரும்பி வந்துடுறான். இந்த உன்னோட நோட்டை நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுறான். சாங் ஹீரோயின் கிட்ட இன்றைக்கி எனக்கு ஒரு கிளாஸ் டெஸ்ட் இருக்குது, ஈவினிங் ஒரு 1/2 hour லேட்டாக தான் வருவேன், ஸோ நீயும் ஜிங்கும் முன்னாடியே கிளம்புருங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை பரவாயில்ல நாங்கள் 2 பேருமே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1/2 hour முன்னாடியே நான் எக்ஸாம் முடித்து பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், உன்னால் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிட முடியுமான்னு ஆச்சரியமாக ஹீரோயின் கேட்குறா. கண்டிப்பாக முடிச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே போய் உட்காந்து பார்த்தா எல்லாரும் புக்ஸ் மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. அந்த கிளாஸில் இருக்கிறக்கே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், ஃபேஸே சேடாக இருக்குது. ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கா. அப்போ 2 பொண்ணுங்க பார்த்திங்கன்னா ஹீரோயினை பற்றியே வெளியில் நின்று காசிப் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளாஸ் 5ல் வந்த புது பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு ஏன் ஓவராக சீன் போட்டுட்ருக்கா, வந்ததையுமே பணக்காரியான கீக்கி கூட ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா. அதுக்கப்புறமா சாங் கூட எப்படி ஃப்ரெண்ட் ஆனானே தெரியல. நோட் புக்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளாஸ் 5க்கே போகிறான். அப்போ தானே இவளுக்கும் அவனுக்கும் எது இருக்குன்னு சொல்லி ஸ்கூல்லே பேசும், அட்டென்ஷன் சீக் பண்ணுறா போல் அப்படின்னு அவளை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க கிளாஸ் பையன் இன்னொருத்த வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டு இவ்வளோ தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து உள்ள அழுக்கழுக்கையாக வந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைமில் இன்னொரு பாத்ரூம்லேருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு, ஒருத்தங்க பின்னாடி பேசுறது ரொம்ப தப்பு, அது போக சென்னி என்னோட ஃப்ரெண்டு, அவளை பற்றி நீங்கள் தப்பாக பேசக்கூடாது, இனிமேல் அவளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிச்சு பேசுங்க, இல்லாட்டி உங்கள் மொக்கரையெல்லாம் பேத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை கட்டிட்டுறான். அந்த பொண்ணுங்களும் வா இவன் கூட நமக்கு என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் வெளியில் வர்றா. ஹீரோக்கு ஒரே ஷாக், நீ உள்ளதாக இருந்தியா, இவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டியா அப்படின்னு கேட்கவும், ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறா. நீ உள்ளே அழுதுட்டெல்லாம் இல்லையே அப்படின்னு கேட்கவும், நான் ஏன் அழுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா அவனுங்க மூஞ்சி முக்கரையெல்லாம் நானே பேத்திருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், ஆமாம் நம்பிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, எங்கள் அப்பா ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர், உனக்கு தெரியுமா, நான் கண்டிப்பாக அவனுக்கு மூஞ்சியை பேத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் போய் நம்ம சாங்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சாங்கும் சீக்கிரமாக எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டான். இப்போ ஹீரோயின் இருந்துட்டு, ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு, நீங்கள் 2 பேருமே நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ஒருத்தன் வந்து பார்த்தா டாப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், இன்னொருத்தன் லாஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், இது எப்படி அப்படின்னு சொல்லுவோம். நீ கேள்விப்பட்டது இல்லையா, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, நீங்கள் 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ப்ராக்டிஸ்க்காக போயிட்டான். சாங்ஸ் டின்னருக்கு அப்புறமா நம்ம டியூஷனில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு ஸ்கூலில் பேசினதெல்லாம் ஞாபகம்ட்டு, இல்லை பரவாயில்ல உனக்கே ஆல்ரெடி டைட் ஷெட்யூலாக தான் இருக்குது, நீ போய் உன்னோட வேலையை பாரு, நான் மேனேஜ் பண்ணி நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எதனால் இவ இப்படி சொல்கிறான்னு தெரியாமல் சாங்கும் முழிச்சிட்டே ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்குறான், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அந்த டைமில் அப்பா ஃபோன் பண்ணி ஸ்கூலெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி போய்கிட்டு இருக்கு எல்லாம் விசாரிச்சிட்ருக்காரு. எல்லாருமே நல்லா இருக்குப்பா, நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இங்கே சாங்கோட அம்மா வந்து சென்னுக்கும் சேர்த்து தான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஆல்ரெடி டியூட்டியில் இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ சாங் கிட்ட மெசேஜ் அனுப்ப சொல்கிறாங்க. சாங்கும் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வா சாப்பிட்றதுக்காக மெசேஜ் அனுப்புகிறான். அதுக்கு ஹீரோயின் வந்து இல்லை நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் அப்படின்னு போய் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுடுறா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கிரவுண்டில் 2-3 ரவுண்ட் ஓடிட்டு வந்து சோகமாக உட்காந்துட்ருக்கான். அந்த டைமில் நம்ம ஹீரோ கால் பண்ணி எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்கவும், நான் வீட்டில் தான் இருக்கேன்னு அப்பட்டமாக போய் சொல்கிறான்.
சரி என்ன பண்ணிட்டு இருக்க? சாங் சொன்னால் நீ ஸ்கூலுக்கு அப்புறமா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதான் என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன் அப்படிங்கவும் ஹீரோயின் உடனே ஆமாம்மா நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் இருக்கேன், 5வது மாடியிலேருந்து கீழே குதிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவோ, ஓ அப்படியா, சரி நான் எப்போ தான் ஃபயர் ஃபைட்டர் ஆச்சே அவருக்கு கால் பண்ணி உன்னை வந்து காப்பாற்ற சொல்லவா அப்படின்னு கேட்கவும், டேய் கொஞ்சம் அமைதியாக இருடா, நான் நல்லா தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஆப்போசிட்டில் வந்து ஆமாம்மா நீ நல்லா தான் இருக்க, ஆனால் உன்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை ரொம்ப டவுனாக இருக்கும் போல், ஒரு 2 ரவுண்டு தான் ஓடி இருப்பேன், அதுக்குள்ளே இப்படி வந்து அக்கடான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இவளுக்கு ஒரே ஷாக்கு. நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், ஏய் என்ன கலாய்க்கிறியா, இது என்னோட ஏரியா, எங்கள் ஏரியாக்கே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு என்னவே கேட்குறியா, நான் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், நீ என்னோட ஃப்ரெண்ட், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் வேற யாரும் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயினோட வயிற்றுக்குள்ளேருந்து கடமுடான்னு சத்தம் வருது. அவளுக்கு தான் பசிக்குமாச்சு. சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு ஓ நான் சாப்பிட்டேனே அப்படின்னு போய் சொல்கிறா. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, இருந்தாலும் நான் உன்னை ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே சாப்பாடு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஒரு இருட்டான ஏரியாவில் கூட்டிகிட்டு போகிறான். எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டால் வா வா உனக்கே தெரியும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. டாடா பாய்.